from, there are different methods actually. So next method வந்து you can prepare from say esterல இருந்து prepare பண்ணலாம். அதே carbonyl group வந்து you can prepare from carboxylic acids and ester. Carboxylic acid and ester. Carboxylic acids and esters. ரெண்டுத்துலயுமே வந்து அந்த COO group இருக்கிறதுனால we can use this, that is R C double bond O OH வந்து carboxylic acid. Esterly வந்து you will have the same group R C double bond O O R R2 வச்சுக்கலாம், இது R1 R2 வச்சுக்கலாம். ஸோ esters. ஸோ ரெண்டுத்துலேருந்து வந்து we can prepare பண்ணலாம். ஸோ இது என்ன பண்ணணும், acids வந்து if you reduce the acids, reduction பண்ணேன்னா, that is LiAlH4, strong reducing agent எடுத்து reduction பண்ணேன்னா, reduction and followed by hydrolysis. Reduction followed by hydrolysis, you get a alcohol, primary alcohol உனக்கு கிடைக்கும். இந்த ரியாக்ஷன் நீ ஞாபகம் வச்சுக்கோ, ஏன்னா இந்த ரெண்டு சாப்டர்லேயே நம்ம திரும்பி படிப்போம். என்னதுன்னா ஆல்கஹாலை வந்து மைல்டு ஆக்சிடேஷன் பண்ணேன்னு சொன்னேன்னா you get a aldehyde. You get a aldehyde, மைல்டு ஆக்சிடேஷன் பண்ணேன்னா ஃபர்தராக நீ அதை ஆக்சிடைஸ் பண்ணேன்னு சொன்னால் உனக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் வந்துடும். இந்த ரியாக்ஷனை ஞாபகம் வச்சுக்கோ. ரியேஜெண்ட்டை வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இதை நீ ரிடக்ஷன் பண்ண, மைல்டு ரிடக்ஷன் பண்ண அப்படின்னு சொன்னேன்னா ஆல்டிஹைடு வரும். இதை மைல்டு ரிடக்ஷன் பண்ணனா ஆல்கஹால் வரும். ஸ்ட்ராங்காக ரிடக்ஷன் பண்ணால் டைரெக்டாக உனக்கு ஆல்கஹால் வந்துடும். ஸ்ட்ராங்காக ரிடக்ஷன் பண்ணேன்னு சொன்னேன்னா டைரெக்டாக உனக்கு ஆல்கஹால் உனக்கு வந்துடும். ஸோ இந்த ரியாக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோ. ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா உனக்கு தெரியும், பொட்டாசியம் பர்மேங்கனேட், பொட்டாசியம் டைக்ரோமேட், ஓசோன், இதெல்லாம் வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் பண்ணும். reducing agent வந்து lithium aluminum hydride, sodium borohydride, hydrogen in the presence of nickel, palladium, platinum catalyst, sodium ethanol, metal acids, இதெல்லாம் வந்து reducing agent. So if you remember this overall reaction, you can predict the product of any acid. அதே மாதிரி if you take say benzoic acid C6H5COOH, C6H5COOH ல if you add the lithium aluminum hydride in the presence of and then followed by hydrolysis, so HOH for H plus ன்னு எழுதலாம், இல்லை H3O plus ன்னு எழுதலாம். So reduction போட்டு பண்ணேன்னு சொன்னா you get in the group வந்து this group will be reduced. This group will be reduced to CH2OH வந்துடும். hydrogen add ஆகிடும். addition of hydrogen will be the reduction process here. Therefore C6H5CH2OH. so உனக்கு இது வந்து ப்ரிப்பரேஷன்லேயும் நீ எடுத்துக்கலாம், கன்வர்ஷன் ப்ராப்ளம்லேயும் எடுத்துக்கலாம். Convert benzoic acid to benzyl alcohol. Remember, this is benzyl alcohol. Phenol nanchindra pora benzyl alcohol. So C6H5CH2 group pota, this is benzyl. Remember, ஏன்னா நிறைய பேர் இதை தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ தடவை சொன்னாலும் அதை மறந்துடாமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி you can do this. So Grignard reagentலேருந்து பண்ணலாம். So there are many methods of preparation of alcohols from, and then you can also prepare alcohols from primary amines. So what are primary amines? Amines chapter la nama paakalam. RNH2 irundhudnu sonna primary amine. SN2 la vandu na ungalku or 13 14 nucleophile போட்டு கொடுத்தேன். அதுல one of the nucleophile வந்து ammonia la vandu ஒரு nucleophile போட்டோம். So you have one lone pair here. If you treat this with an alkyl halide, அப்ப என்ன ஆகும், இதுலேருந்து என்ன நியூக்ளியோஃபைல் ஜென்ரேட் ஆகும் நான் சொன்னேன். ஐ சப்போஸ் சம் ஆஃப் யூ மைட் ரிமெம்பர் என்ன நியூக்ளியோஃபைல் ஜென்ரேட் ஆகும். யூ வில் ஹேவ் NH2 மைனஸ் ப்ளஸ் H ப்ளஸ்ஸாக உனக்கு இது ஸ்ப்ளிட் ஆகும். இது இதில் வந்து திஸ் வில் ரியாக்ட் வித் RXல வந்து இது நம்ம ரியாக்ட் பண்ண வைக்கும்போது NH2 மைனஸ் அண்ட் H ப்ளஸ்ஸாக நம்ம ரியாக்ட் பண்ண வைக்கும்போது இதுக்கு மைனஸ் இதுக்கு ப்ளஸ் வந்துடும். இது அப்படியே அட்டாச் பண்ணேன்னா you get the product. என்ன product? You get the primary amine. So remember this, side by side இதெல்லாமும் நீ ஞாபகம் வச்சுட்டே வந்தேன்னா உனக்கு எல்லா ரியாக்ஷனும் ஞாபகம் இருக்கும். அது so this is a reaction in which you will also study this in the amines chapter again. Amines chapter நம்ம திருப்பி படிப்போம். So you have the primary amine that is getting produced here. In the primary amine வந்து if you treat primary amine with a nitrous acid, say for example if you take a primary amine RCH2NH2 ல வந்து if you add nitrous acid HNO2, very unstable acid. Nitrous acid is unstable acid.
you get a primary alcohol. This is also an important reaction because இதில் நிறைய பேருக்கு வந்து இதில் ப்ளஸ் மைனஸ் ஜென்ரேட் பண்ணுறதுல ப்ராப்ளம் வரும். அதனால் இது சில சமயம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். உனக்கு அது ஈஸியாக நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்கிறேன். இதை வந்து நீ என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம். RCH2 NH2ன்னு இப்படி இருக்கு இல்லையா, இதை வந்து we can split up into this RCH2ல இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு. ஏன்னா பிகாஸ் நைட்ரஜன் வந்து வெளியில் வந்துடும்ன்றதுனால இப்படி வந்துடும். ஸோ யூ கேன் write it as HONO. So you can see that the product comes like this. So N2 inga vandudum, water inga vandudum, this will come out and the product will come out. So you can remember it like this. So preparation of this thing. So this is a very important reaction because நிறைய பேருக்கு இதில் இந்த ப்ளஸ் மைனஸ் ஜென்ரேட் பண்ணுறதுல கன்ஃபியூஷன் வர்றதுனால இதை அவள் தப்பாக எழுதிடுவாள். அதே மாதிரி இப்போ இதையே வந்து சப்போஸ் இஃப் யூ டேக் சே ஃபார் எக்ஸாம்பிள் பென்சாயில் அமீன் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, C6H5CH2NH2 CH2NH2 பென்சாயில் அமீன் எடுத்துட்டேன்னு சொன்னால் அதுலேயும் நீ இதே மாதிரி HONO போட்டேன்னா HONO என்ன வரும், அதே ப்ராடக்ட் தான் உனக்கு வரும். தட் இஸ் C6H5CH2OH alcohol வரும். So you should remember that identify the reaction by looking at the reagent. Nitrous acid போட்டால் alcohol வரும், water, nitrogen and water molecule will be liberated from this. Okay, so this is the preparation of, நம்ம ரெண்டுத்தையுமே பேரலாக தான் பார்த்துட்டு வந்தோம். அலிஃபேட்டிக் ஆல்கஹால்ஸ் அண்ட் அரோமேட்டிக் ஆல்கஹால்ஸ் ரெண்டுமே நம்ம பார்த்து தான் வந்தோம். இப்போ தனியாக சில we will see some separate reactions for the preparation of phenols. So we will now study the preparation of phenols. ஸோ நான் உனக்கு இதோட வீடியோஸ்லாம் அனுப்புகிறேன், அந்த வீடியோஸை பார்த்து கூட நீ எழுதிக்கோ. உனக்கு அது இமீடியட்டாக கிளாஸ் முடிஞ்ச உடனே ஒரு 5 minutes தான் ஆகும் உனக்கு அந்த ரியாக்ஷன் நீ குயிக்காக பார்த்து கடன்னு எழுதிட்டுலாம் நீ. ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனால்ஸ் நிறைய மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் சே பென்சீன்லேருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், கன்வெர்ட் பென்சீன் டு ஃபீனால். இதுதான் உனக்கு நார்மலாக கொடுக்குற ரியாக்ஷன், கன்வெர்ட் பென்சீன் டு ஃபீனால். ஸோ இதில் வந்து இஃப் யூ ஆட் சல்ஃபியூரிக் ஆசிட் தட் இஸ் ஒலியம் வந்து நம்ம ஆக்சோ ஆசிட்ஸ் ஆஃப் சல்ஃபரில் பார்த்தோம், H2SO7. ஒலியம்ன்றது வந்து H2SO4.SO3. அதாவது சல்ஃபியூரிக் ஆசிடை மேனுஃபேக்சர் பண்ணி அதை கான்சென்ட்ரேட்டடாக டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக வேண்டி என்ன பண்ணுவா, சல்ஃபியூரிக் ஆசிடை வந்து தே வில் சேச்சுரேட்டட் வித் SO3 கேஸை பாஸ் பண்ணி சேச்சுரேட் பண்ணுவா. அப்போ அதில் வந்து H2SO7 சொல்லிட்டு ஒரு ஒலியம்னு ஃபார்ம் ஆகும் அந்த இடத்துல. ஸோ அந்த ஒலியம் வில் பி கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் போடும்போது ப்ராடக்ட் என்ன வரும் உனக்கு, சல்ஃபோனிக் ஆசிட் வரும், பென்சீன் சல்ஃபோனிக் ஆசிட், எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் பென்சீன். SO3H will be the electrophile that will be generated in this reaction. So benzene sulfonic acid வரும். benzene sulfonic acid இதில் வந்து if you add sodium hydroxide, இது ஆசிட் இல்லையா, ஆசிடில் வந்து பேஸ் போடும்போது என்ன ஆகும், சோடியம் சால்ட் உனக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ யூ ஹேவ் த சோடியம் சால்ட் ஃப்ரம் சல்ஃபியூனிக் ஆசிட், SO3Na ஃபார்ம் ஆகும். SO3 is a very stable gas. SO3 is a very stable gas. So then அதை நம்ம ஃபியூஸ் பண்ணும்போது if you heat and fuse with sodium hydroxide further நம்ம fusion அப்படின்னு சொல்லுவோம். if you can remember this, இது ஒரு கொஞ்சம் வேகான ரியாக்ஷன். ஏன்னா உன்னால் இதை சீக்வென்ஷியலாக ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும். நான் உனக்கு மெக்கானிசம் தெரியணுன்றதுக்காக இந்த மாதிரி எழுதுகிறேன். ஸோ இல்லைனா டேரெக்டாக ஒரே ஸ்டெப்பில் நீ இதை எழுதிடலாம். ஃபாலோடு பை ஹைட்ராலிசிஸ் பண்ணேன்னு சொன்னேன்னா if you treat it with a dilute HCl, HOH bar H bar H plus பண்ணேன்னா you will have the phenol will be produced here. Sodium hydroxide will be regenerated. So convert benzene to phenol. This question is convert benzene to phenol. So என்ன பண்ணணும், சல்ஃபோனிக் ஆசிட் போட்டு பென்சீன்லேருந்து நிறைய மெத்தட் ப்ரிப்பேர் பண்ணலாம். நம்ம நிறைய மெத்தடில் we can prepare. So Dow's ப்ராசஸ்னு ஒன்று இருக்குது. if you remember the யாருக்கா மேஜர் ப்ராடக்ட் ஒரே ப்ராடக்ட் தான் இங்கே வரும். phenol will be the major product. So if you treat benzene with sulfuric acid, sulfonic acid வரும். சல்ஃபோனிக் ஆசிடை சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டு ஃபியூஸ் பண்ணி ஹீட் பண்ணி ஹைட்ராலிசிஸ் பண்ணோம்னா டேரெக்டாக நம்மளுக்கு ஃபீனால் வந்துடும். ஸோ 2 ஸ்டெப்பில் உனக்கு இந்த ரியாக்ஷன் நடந்துடும். உனக்கு புரியணுன்றதுக்காக கொஞ்சம் இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். டவுஸ் ப்ராசஸ் நம்ம ஆஹா சாப்டரில் படித்தோம். என்ன, இஃப் யூ டேக் நவ் ஐ வில் ஆஸ்க் யூ திஸ் கொஸ்டின், சி வெதர் யூ ரிமெம்பர் இட். சப்போஸ் இஃப் ஐ டேக் குளோரோபென்சீனில் வந்து இஃப் ஐ ஆட் அக்வஸ் OH மைனஸ் போட்டால் எனக்கு என்ன ப்ராடக்ட் வரும்,
aqueous OH is a nucleophile இல்லையா? ஆஹால வந்து நியூக்ளியோஃபைல் போட்டால் என்ன நடக்கும்? ஒன்று SN1 நடக்கும், இல்லை SN2 நடக்கும், டிபெண்டிங் அப்பான் த ரியாக்ஷன் கண்டிஷன்ஸ். அதாவது சால்வெண்ட்டோ லீவிங் குரூப்பு இதெல்லாத்தையும் வச்சு எதர் SN1 நடக்கும், இல்லை SN2 நடக்கும். ஸோ இப்போ இங்கே நம்ம நியூக்ளியோஃபைல் போட்டிருக்கோம். இங்கே ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜென்ட். ஸோ இஃப் யூ லுக் த ரியேஜென்ட் ஆஸ் OH மைனஸ் நியூக்ளியோஃபைல் வருது அப்படின்னு சொன்னால் தென் என்ன நடக்கும்? சப்ஸ்டிடியூஷன் நடக்கும் உனக்கு. ரிமெம்பர் தட் சப்ஸ்டிடியூஷன். ஸோ அப்போ என்ன வரும் ப்ராடக்ட் உனக்கு? ஸோ அஃப்கோர்ஸ் யூ ஹேவ் டு ஹீட் அண்ட் ப்ரெஷர்லாம் கொடுக்கணும் அந்த இடத்துல. ஏன்னா சிசிஎல் பாண்டு வந்து பார்ஷியல் டபுள் பாண்டு கேரக்டர் இருக்கும். டியூ டு ரெசனன்ஸ் சிசிஎல் பாண்ட் வில் ஹேவ் அ பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர். அவ்வளோ ஈஸியாக அது உடையாது. therefore the reaction conditions கொஞ்சம் ஸ்ட்ரிஞ்சென்ட்டாக நம்ம வச்சுட்டோம்னு சொன்னால் தான் சிஎல் பாண்டு உடஞ்சி வெளியில் போகும். ஸோ இங்கே வந்து OH வந்துடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அனதர் மெத்தட் பை விச் யூ கேன் ப்ரிப்பேர் ஃபீனால். ஆஹா சாப்டரில் நம்ம படித்தது. ஸோ யூ கேன் இதை வந்து இப்போ இதை நீ எப்படி கொண்டு வரலாம்? ஸ்டார்டிங் ஃப்ரம் பென்சீன் ஆல்சோ யூ கேன் டூ திஸ். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் பென்சீன் யூ கேன் டூ Cl2 in the presence of FeCl3 or AlCl3 போட்டேன்னு சொன்னேன்னா குளோரோபென்சீன் உனக்கு வந்துடும். ஸோ குளோரோபென்சீனை வந்து அக்வஸ் பண்ண. ஸோ கன்வெர்ட் பென்சீன் டு ஃபீனால் அப்படின்னா நீ எந்த மெத்தட் வேணாலும் நீ போடலாம். ஈஸியஸ்ட் மெத்தட் வந்து ஆஹாவாக கன்வெர்ட் பண்ணிட்டேன்னு சொன்னேன்னா ஆஹாவில் நம்ம நிறைய ரியாக்ஷன் பார்த்தோம். எஸ்பெஷலி SN2ல் வந்து நிறைய நியூக்ளியோஃபைல் ரியாக்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ எந்த காம்பவுண்டு உனக்கு கன்வர்ஷன் கொடுத்தாலும் நீ முதல்ல அதை ஆஹாவாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த ஆஹாவில் 13 நியூக்ளியோஃபைல் கொடுத்துருந்தேன் நான். அதில் விதவிதமான காம்பவுண்டு வரும். ஆல்கஹால் வரும், அமீன் வரும், ஈத்தர்ஸ் வரும், சைனைடு வரும், எஸ்தர்ஸ் வரும், இதெல்லாமே வரும் உனக்கு. ஸோ அது நீ SN2 ரியாக்ஷன் நீ ஞாபகம் வச்சுட்டேன்னா பார்ட் 2ல் இருக்கிற 4 லெசனில் எந்த ரியாக்ஷன் கொடுத்தாலும் உன்னால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் அனதர் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனால் ஃப்ரம் திஸ். நெக்ஸ்ட் மெத்தட் வந்து ஃப்ரம் பென்சீன் டைஅசோனியம் குளோரைடு. பென்சீன் டைஅசோனியம் குளோரைடு இது நம்ம ஏற்கனவே இதில் வேறு பார்த்தோம். நம்ம ஆஹா சாப்டரில் பார்த்தோம். சாண்ட்மேயர் ரியாக்ஷன் பார்த்தோம். நம்ம ப்ரிப்பரேஷன் ஆஃப் குளோரோபென்சீன், புரோமோபென்சீன் இதெல்லாம் வந்து பார்த்தோம் சாண்ட்மேயர் ரியாக்ஷன்ஸில். அதில் யூஸ் பண்ணுவோம் அது பென்சீன் டைஅசோனியம் குளோரைடு. டைஅசோனியம் குளோரைடு. ஸோ பேர்லேயே அதோட ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ யூ ஹேவ் பென்சீன். அசோ அப்படின்னா நைட்ரஜன்னு அர்த்தம். டைஅசோனியம் 2 நைட்ரஜன் இருக்குது. குளோரைடு, குளோரைடுனா சால்ட் அது. ஸோ திஸ் வில் பி ப்ளஸ் அண்ட் திஸ் வில் பி மைனஸ். ஸோ ரிமெம்பர் திஸ் இஸ் அ பாசிட்டிவ் காம்பவுண்ட். இந்த காம்பவுண்டில் வந்து இந்த மாதிரி வரும். இதை வந்து நம்ம அமீன்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். நம்ம அதை நம்ம அமீன் சாப்டரில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இங்கே சும்மா ஞாபகம் வச்சுக்கோ இந்த இடத்துல. ஸோ யூ டேக் பென்சீன். இஃப் யூ ஹேவ் சே அமீன் benzene, this is aniline, amino benzene எடுத்துட்டு if you add this process is called as diacetization. Diacetization ரெண்டு அசோ குரூப்பை நம்ம ஆட் பண்ணுறதுனால அதுக்கு பேர் diacetization பேர். அதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? NaNO2 bar H+ போடுவோம். ஏன்னா HNO2 வந்து அன்ஸ்டேபிள் ஆசிட்ன்றதுனால அது இட் இஸ் ப்ரிப்பேர்ட் in situ அப்படின்னு பேர். இந்த ரியாக்ஷன் மீடியம் இட் செல்ஃப் in situ இந்த ரியாக்ஷன் மீடியம் இட் செல்ஃப். ஏன்னா இந்த HNO2 வந்து அன்ஸ்டேபிள் ஆசிடாக இருக்கிறதுனால இதை அப்படியே ப்ரிப்பேர் பண்ணுவோம். ப்ரிப்பேர் பண்ணனா யூ வில் கெட் த பென்சீன் டைஅசோனியம் குளோரைடு வரும். பென்சீன் டைஅசோனியம் குளோரைடை வந்து இஃப் யூ டூ ஹைட்ராலிசிஸ் பண்ணனா ஸோ இதை நீ ஸ்லைட்டாக வார்ம் பண்ணினாலே நைட்ரஜன் இஸ் அ வெரி தெர்மோடைனமிக்கலி ஸ்டேபிள் கேஸ். அது வெளில வந்துடும் உனக்கு. நைட்ரஜன் கேஸ் இந்த எல்லா பென்சீன் டைஅசோனியம் குளோரைடு ரியாக்ஷன்லேயும் N2 வெளில வந்துடும் உனக்கு. ப்ளஸ் நம்ம இது போடுறதுனால HCl வெளில வந்துடும். இந்த H+ அண்ட் Cl வில் கம்பைன் டு ஃபார்ம் HCl வெளில வந்துடும். மிச்சம் இருக்கிறதுல வந்து யூ வில் ஹேவ் தட் அந்த OH குரூப் இருக்குல்ல, இந்த OH குரூப்பில் வந்து இந்த N2 வெளில வந்துடுறதுனால இந்த OH- வில் கோ அண்ட் கெட் அட்டாச்டு டு த ரிங். ஸோ யூ வில் கெட் ஃபீனால் ஹியர். So from benzene diazonium chloride, if you just do hydrolysis of benzene diazonium chloride, you will get the phenol. டைரெக்டாக உனக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ரியாக்ஷன் அது. அதே மாதிரி கார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்துட்டதுனால யூ வில் கெட் டீகார்பாக்சிலேஷன் பண்ணலாம். டீகார்பாக்சிலேஷன். ஸோ சோடா லைம் டீகார்பாக்சிலேஷன் நீ அதை ஒரு தடவையும் சொல்லிக்கணும். அதை 11th வேறு படிச்சிருப்போம் நம்ம. சோடா லைம் டீகார்பாக்சிலேஷன். ஏன்னா டீகார்பாக்சிலேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ரியேஜென்ட் வந்து சோடா லைம் தான். சோடானா என்ன? காஸ்டிக் சோடானா சோடியம் ஹைட்ராக்சைடு. லைம்னா என்ன? குவிக் லைம்னா என்ன? CaO கால்சியம் ஆக்சைடு. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் சோடா லைம் டீகார்பாக்சிலேஷன். இந்த ரியாஜென்ட்டை ஞாபகம் வச்சுக்கோ. ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜென்ட். சே உனக்கு என்ன இந்த மாதிரி கொடுத்தான்னு வச்சுக்கோ.
So you have the OH group, that is OH group, and COONA, sodium salt of carboxylic acid. That is, this is called a sodium salicylate அப்படினு பேரு. salicylate. methyl salicylate அப்படின்றது வந்து ஆஸ்பிரின் நம்ம மாத்திரை, அது நம்ம பின்னால் சாப்டர்லயே நம்ம பார்க்க போறோம். salicylic acid னு பேரு. hydroxy benzoic acid is called as salicylic acid. அதோட sodium salt நம்ம எடுத்துட்டு இருக்கோம். So now if you do decarboxylation, soda lime decarboxylation, soda lime decarboxylation பண்ணோம் அப்படின்னா, that is NaOH in the presence of CaO. soda lime decarboxylation பண்ணா CO2 வெளில போய்டும், Na plus அயானா வெளில வந்துரும். So you will have Na2CO3, Na2CO3, sodium carbonate வெளில வந்துரும். Anyway, இந்த organic reactionsல நம்ம by productக்கு ரொம்ப importance கொடுக்க மாட்டோம், leaving behind the phenol here. So இந்த இடத்துல phenol வந்துரும். So by decarboxylation of the carboxylic acid also you can prepare phenol from sodium salicylate like this. So இதெல்லாம் நீ தனித்தனி ரியாக்ஷனை பார்க்கவே கூடாது, பார்த்தேன்னா டென்ஷன் ஆகிடுவேன், சரியா? So you have to be very careful. See whether you are able to remember this reaction. நான் இப்போ ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறேன், உன்னால் அதை சொல்ல முடியறதான்னு பாரு. Suppose if I give you phenyl magnesium bromide, phenyl magnesium bromideல I give you, say உனக்கு புரிகிற மாதிரி கொடுக்குறேன், half O2 in the presence of ether, in the presence of ether A, followed by hydrolysis to give you B. ஸோ இதில் என்ன வரும் உனக்கு? இப்போது நார்மலாக நீ என்ன பண்ணணும், ப்ளஸ் மைனஸ் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன வரும், இதுக்கு ப்ளஸ் வந்துடும், இதுக்கு மைனஸ் வந்துடும். ஆக்சிஜனில் வந்து ஓன்னு எடுத்துக்கணும் நீ, அதை ஒரே ஒரு ஓ ஒருக்கு வரும். ஸோ ஏ வந்து என்ன வரும் உனக்கு, ஏல வந்து இவ்வளோ OMgBr வரும், இவ்வளோ OMgBr வந்து ஆக்சிடேஷன் ஆகும், அந்த இடத்துல அப்படியே அட்டாச் ஆகிடும். அது இதுதான் உன்னால் கெஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இதை ஹைட்ராலிசிஸ் பண்ணால் என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும். ஸோ இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு, H ப்ளஸ்ஸு, OH மைனஸு, O வந்து ஹெச்சில் அட்டாச் ஆகிடும், OH வந்து இது அட்டாச் ஆகிடும். ஸோ இவ்வளோ MgOHBr இங்கே ஃபார்ம் ஆகிடும், ப்ளஸ் ஃபீனால் இங்கே ஃபார்ம் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் அனதர் மெத்தட். எல்லாம் ஒரே ரியாக்ஷன், நீங்கள் ஆர்கானிக் ஸ்கீமா ஞாபகம் வச்சுட்டேன்னா எல்லாத்தையும் பண்ணலாம். இதுதான் வந்து உனக்கு கொஞ்சம் ட்ரிக்கி. half O2 போட்டேன்னா O2லேருந்து என்ன ப்ளஸ் மைனஸ் வந்து உனக்கு ஜென்ரேட் ஆகி இங்கே போடுறதை பார்க்குறோம். O மைனஸ்ன்றதுனால அது ரிங்கில் இங்கே அட்டாச் ஆகி உனக்கு கண்டென்சேஷனாக ப்ராடக்ட் இங்கே வரும். ஸோ திஸ் இஸ் அனதர் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனால். ஸோ இங்கே நம்ம முன்னால் டவுஸ் ப்ராசஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ திஸ் இஸ் த இண்டஸ்ட்ரியல் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனால். இண்டஸ்ட்ரியில் வந்து இதில் தான் பண்ணுவாங்க ஃபீனால் இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ். ஸோ திஸ் இஸ் அனதர் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஃப்ரம் திஸ். இன்னொரு மெத்தட், லாஸ்ட் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் இஸ் ஃப்ரம் cumene. Okay, the cumene என்னன்றது என்னன்னு பார்ப்போம். See, let me see how many of you remember this reaction. Suppose if I take benzeneல வந்து if I add propene நான் போட்டேன்னு வச்சுக்கோ, CH3 CH double bond CH2, propene போட்டேன்னா என்ன ஆகும், இது நான் இப்படி ஷிஃப்ட் பண்ணால் இதுக்கு மைனஸ் வந்துடும், இதுக்கு ப்ளஸ் வந்துடும் இல்லையா? So you get a secondary carbocation which is more stable வரும். Now if I add a say H3PO4 இங்கே என்னவா ஆக்ட் பண்ணோம், identify the reaction by looking at the reagent. H3PO4ல பார்த்தோன்னா இது -8 + 3 + 5 highest oxidation stateல இருக்கு phosphorus, NPOAS and B +5 is the highest oxidation state. So it has lost all the valence electrons, 5 எலக்ட்ரானையும் லூஸ் பண்ணி எடுத்து, இனிமேல் அதால் எலக்ட்ரானை லூஸ் பண்ண முடியாது, கெயின் தான் பண்ண முடியும். எலக்ட்ரானை கெயின் பண்ணால் அது என்னவா ஆக்ட் பண்ணும், ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் பண்ணும் அது. ஸோ H3PO4 பார்த்தோன்னா அது ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் பண்ணும். அப்போ என்ன ஆகும் அந்த இடத்துல, this is an electrophile. So this will be a Friedel-Crafts alkylation நடக்கும். You will have Friedel-Crafts alkylation. So what is Friedel-Crafts alkylation? அப்போ இந்த இடத்துல வந்து உனக்கு என்ன வரும், you have CH and then CH2 minus and then you will have CH3 இருக்குல்ல. இந்த CH2 மைனஸில் வந்து H3PO4ல வர்றதுல வந்து இங்கே வந்து H ஆட் ஆகி you will have CH3 இங்கே வந்துடும். So this product is called, this is isopropyl benzene. Isopropyl benzene நம்ம நார்மலாக இப்படி போட்டேன்னா கூட உனக்கு வரும் அது. That is, if you take CH3, CH2, Cl
in the presence of anhydrous AlCl3 போட்டேன்னு வெச்சுக்கோ. இங்க என்ன வரும்? If you remember that இது வந்து மைனஸ், இது பிளஸ் வந்துரும். இது ரெண்டு ரியாக்ட் ஆகும்போது AlCl4 மைனஸ் ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல AlCl4 மைனஸ் ஃபார்ம் ஆகும். பிளஸ் இந்த கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். CH3 CH2 CH2 form ஆகும். But if this carbocation is a primary carbocation which is less stable, this will undergo rearrangement, that is hydride shift பண்ணும். இது hydride shift பண்ணி என்ன ஆயிடும்? அதாவது இந்த ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, இந்த CH2ல இருக்கிற ஹைட்ரஜன் வந்து this hydrogen will take up this electron and become minus. அது இது அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணிச்சுன்னா உனக்கு என்ன வரும்? CH3 CH, இதுக்கு பிளஸ் சார்ஜ் வந்துடும், இங்க மைனஸ் சார்ஜ் வந்துடும். இது வந்து H இங்க போயிடும். So you get a secondary carbocation which is more stable. Now in the secondary carbocation will attack the benzene. So benzene வந்து இது அட்டாக் பண்ணும்போது உனக்கு என்ன கிடைக்கும்? You get isopropyl benzene. So நீ isopropyl benzene propene போட்டும் பண்ணலாம், இல்லைன்னா propyl chloride போட்டும் நீ பண்ணலாம். எதை போட்டேனாலும் you will get isopropyl benzene கிடைக்கும். This isopropyl benzene is called as cumene. This is called as cumene. So cumene வந்து if you do oxidation in the presence of oxygen and then heating பண்ணேன்னு சொன்னா, if you do the heating பண்ணேன்னு சொன்னா, you have cumene peroxide வரும். இந்த ரியாக்ஷன் கொஞ்சம் இதெல்லாம் உனக்கு அது அவ்வளோ நம்ம நார்மல் பேட்டர்னில் இது வராது உனக்கு. தட் இஸ் யூ ஹேவ் CH3 C, இங்கே வந்து OOH வந்துடும், பெராக்சைடு இங்கே வந்துடும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரியாக்ஷன். இது நார்மலாக வரக்கூடிய ரியாக்ஷன் இல்லை. ரெண்டு ஓவோ இதில் ஆட் ஆகிடும். யூ கெட் அ பெராக்சைடு. So this is a peroxide. OO bond இருக்கிறதுனால we call this as a peroxide. Cumene peroxide இங்க வரும். So now this cumene, இந்த peroxide வந்து if you do hydrolysis in the presence of dilute acid போட்டோம்னா, dilute acid போட்டு ஹீட் பண்ணேன்னா peroxide will be வெளியில் வந்துடும் உனக்கு. So இந்த group this CH3 C double bond O CH3 ketone வெளியில் வந்துடும், plus phenol உனக்கு வந்துடும். You get phenol. So this is another method. இது உங்க textbookல கொடுத்திருக்கிற method. So you have to remember. So what is the overall method? If you take benzene, if you convert it into isopropyl benzene, so directா cumene இருந்து எடுத்து பண்ணாலும் பண்ணலாம், இல்ல cumene எப்படி வருதுன்றதுக்காக தான் இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. So cumene ரெண்டு மெத்தட்லயே ப்ரிப்பேர் பண்ணலாம். propene வெச்சும் பண்ணலாம், இல்ல propyl chloride வெச்சும் பண்ணலாம். ரெண்டுமே வந்து Friedel-Crafts alkylation மெத்தட்ல தான் உங்களுக்கு போகும். Except that carbocation rearrangement இருக்கும் இந்த இடத்துல. பண்ணி isopropyl benzene oxidize பண்ணனா you get peroxide வந்து hydrolysis dilute HCl H2SO4 போட்டனா இந்த keto group இங்க வெளில வந்துரும். So this is the ketone group that you have to remember. இது வெளியில வந்துரும். அந்த OH group வந்து அதுல ஆட் ஆகும். இந்த மெக்கானிசம்லாம் உனக்கு அது தேவையில்லை. பாண்ட் பிரேக்கிங் ரீஅரேஞ்ச்மெண்ட் எல்லாம் எப்படி ஆகுறதுன்றத நீ தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. வெறும் ப்ராடக்ட்டை நீ தெரிஞ்சிட்டேன்னா உனக்கு அது போகும். So this is the preparation of the various compounds. Okay, so